guys, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது துபாய்க்கு போய் தேர்ட் டே, அதாவது ஃபர்ஸ்ட் டே பிரியாணி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டாச்சு, செகண்ட் டே சாம்பார் பண்ணியாச்சு. அதாவது லுலு கூப்பிட்டு போனாங்க, பக்கத்தில் இருக்கே அப்படின்னு கூப்பிட்டு போனாங்க. எல்லோரும் காய்கறியில் நிறைய இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக எவ்வளோ காய்கறி இருக்குது. ஆனால் என் கண்ணில் ஃபஸ்ட்டு படுறது அஸ்யூஷுவல் எல்லோரும் வெங்காயம் தக்காளி வாங்குறது தான். கேரட், பீன்ஸ், முட்டைகோஸ், அப்புறம் காலிஃப்ளவர் கூட அவ்வளோ கிடையாது. குடமிளகா வாங்கிடுவேன், கண்டிப்பாக கேப்சிகம் வாங்கிடுவேன். வாங்கிட்டு நான் பாட்டுக்கு எக்கு வாங்கிட்டு வந்துடுவேன். அது சாம்பார் வைக்க அழகாக மற்ற எவ்வளோ காய்கறிகள் இருக்குது. என் வீட்டுக்காரிங்க இதை வாங்குற இல்லை, என் பொண்ணுக்கு வந்து அந்த கத்திரிக்காய் இதெல்லாம் போடுறது வந்து ஒத்துக்காது. அதனாலே என்ன பண்ணேன்னா அதை ஒதுக்க ஆரம்பித்தேன். இந்த கேரட்டு, உருளைக்கிழங்கு, இந்தமாதிரி பீன்ஸ், இதேமாரி காய்கறிகள்லாம் போட்டு செய்ய ஆரம்பிச்சு எனக்கு எப்போ பார்த்தாலும் அதுதான் வாங்குறது. ஸ்கூல் பிள்ளைங்க போகிறாங்கன்னா அந்த ஃப்ரைட் ரைஸ் மாரி இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் மிச்சமானால் இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் போட்டு என்ன பண்ணிடுவேன், ரைஸ் ஆக்கி கொடுத்துருவேன். அன்றைக்கி என்ன பண்ணுறதுனே தெரில. இது நீ காலி பண்ணியே தீர்ற மகளே அப்படின்னாரு. ஏன்னா பீட்ரூட் வாங்கியிருந்தா கூட ஜூஸ் போட்டிருந்துருப்பேன், கேரட்டு பீட்ரூட் போட்டு ஜூஸ் போட்டிருந்துருப்பேன். அதுவும் பண்ணல. அதனால் என்ன பண்ணலாம், நம்ம மட்டும்தானே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இதை எல்லாத்தையும் போட்டு செய்யலான்னு பார்த்தா சாஸ் இல்லை. நான் சாஸ் வாங்கலை. அதனால் என்ன பண்ணேன், கொஞ்சம் தக்காளி போட்டு, இது தயவு செஞ்சு ஃப்ரைட் ரைஸுன்னு நினச்சிடாதீங்க. எல்லா காய்கறி இருந்ததுன்னா இதேமாரி போட்டு செஞ்சு சாப்பிடலாம். கொஞ்சமாக சால்ட்டு போட்டு, அப்புறம் மிளகாத்தூள் போட்டு, சிக்கன் மசாலா போட்டு, பெப்பர் தூள் கொஞ்சம் போட்டு, மிச்சம் லாஸ்ட்டு நமக்கு உடம்புக்கு தெம்பு வேணுமே இன்னும் கொஞ்சம் அப்படின்னு தோணுதுனால 2 முட்டையை உடச்சி ஊற்றி அந்த வெஜிடபிள்ஸ்க்கு சரிசமமாக அந்த ரைஸையும் போட்டு தான் நான் வந்து இந்த ரைஸை வந்து நான் கிண்டினேன். ஏன்னா எனக்கு வந்து வெஜிடபிள்ஸ் கம்மியாகவும் ரைஸ் நிறையா இருந்தால் எனக்கு பிடிக்காது. வெஜிடபிள்ஸோடு சாப்பிட்றது தான் பிடிக்கும். அது இல்லாமல் இங்கே வந்து டின்னில் வந்து எல்லா பல்சஸும் இருக்கும். அதில் வந்து நான் வந்து இது வாங்கினேன், பச்சை பட்டாணி வாங்கியிருந்தேன், கொண்டக்கடலை வாங்கியிருந்தேன். இதில் ஒரு 5 ஸ்பூன்ஸ் மட்டும்தான் போட்டேன். அதையும் போட்டு நல்லா கிண்டிட்டு, எக்கையும் உடச்சி ஊற்றி நல்லா கிண்டிட்டு, நல்லா சாப்பாடு பொங்கி. இதில் என்ன தெரியுமா, இந்த ஊர் ரைஸை பற்றி எனக்கு தெரியல. அது செகண்ட் டைம் தானே. ஃபஸ்ட் டைம் வந்து ஏதோ வடிச்சிட்டேன். இவங்க பாருன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. அடிக்கடி பார்த்து கரெக்டாக ஓரளவு குழையாத அளவுக்கு பார்த்து பண்ணிட்டேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்படி இருக்கணும், நல்லா சூப்பராக இருக்கணும் ரைஸு. ஆனால் நான் வந்து அதை பார்க்கல. கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிட்டு, பரவாயில்ல நம்ம வாய் தானே, திங்க தானே போகிறோம் எது இருந்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கிண்டி நல்லா அழகாக சாப்பிட்டுட்டேன். இது என்னன்னு தெரில, இந்த கேரட்டு, பீன்ஸு, இந்த முட்டைகோஸ் பழக்கத்தை கொஞ்சம் விட்டு வச்சுட்டு மித்த காய்கறி எவ்வளவோ இருக்குது ஃபாத்திமா, வாங்கி தொலை அப்படின்னு நானே என்ன சொல்லிக்கிட்டேன் கைஸ். இதான் அந்த ரைஸ். பை பாய்.